மஞ்சள் கலர். ஒரு ஆள் கலைக்கிறதுக்காக வந்து உட்காந்துருக்குறாரா? இன்னும் வரைக்கும் படுத்து. ஆமாம் தெரியல உள்ளதா இருக்கும் மேடம். அதுக்குள்ளே ஃப்ரீ. ஆமாம் டைம் ஆச்சு. உள்ள முழுசாக ரெடி ஆயிடுச்சு. இன்னும் பவுடர் மட்டும்தான் அடிக்கல. அதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. சாரீ லுக்கில் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பார்த்துங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இது பார்ட் 2 வரும். அது லைட்டாக தான் போகும். ஸோ இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஃபுல்லாகவே நம்ம சண்டே விளாகில் வந்து 6:15 வரைக்கும் பார்த்துருப்போம். 6:15க்கு மேலே இந்த வீடியோ ஷூட் பண்ணுறோம். உட்காந்துட்டு வாங்க வீடியோக்குள்ள ஒரே ஒரு நிமிஷம் தள்ளிடுச்சு, அவ்வளோதான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள பார்த்தோம்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டேப் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ தான் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உளறி வச்சுருக்கேன். பூ கட்டி கவரில் போட்டு வச்சேன். இது நாளைக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. இன்னொரு காற்றில் கட்டி டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது பூ கட்டியாச்சு. வாங்க போகலாம். அடுத்து என்னென்ன பண்ணலாங்கிறது பார்க்கலாம். இப்போ இங்கே ஒரு 1/4 கிலோங்களா, இங்கே ஒரு 1/4 கிலோ டப்பாவில் போட்டு வச்சுட்டேன். டப்பாவில் போட்டுருக்கிறது 2 நாள் 3 நாள் கழிச்சு கூட வச்சுக்கலாம். கண்டிப்பாக நாங்கள் கேரளா போகிற வரைக்கும் இந்த பூ எங்களுக்கு தாங்கும்னு நினைக்கிறேன். இப்போது நம்ம ஓணம் செலிப்ரேஷனுக்கு இந்த பூவெல்லாம் நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம். க்ளோஸ் பண்ணி எது மூடி சரியா இப்போ க்ளோஸ் பண்ணு. இப்போ இந்த பூவெல்லாம் வந்து அழகாக நீட்டாக நினைச்ச நீ அதான் எடுப்பேன்னு வெட்டி பறிச்சு வைக்கணும். சின்ன கட்டு எங்க அம்மா பாத்திர கடை தான் வைக்க போகுது. போங்க லைட் ஆஃப் பண்ணிட்டு போங்க போங்க. நமக்கு வேலை கொடுக்கறதான்ப்ப இந்த வீட்டில். நானும் ஒரு பாட்டு கேட்கலான்னு எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு பாட்டு 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 கேட்கறதுக்கு தான் வாரதுக்கு. இப்போ வெளியே போய் கொஞ்சம் வரைக்கும் வெட்டிட்டு வந்துடலாம். கொஞ்சம் இருக்கிறது எல்லாமே வச்சுருந்தோம். மேடம் இந்த சால் துவைக்கிறீங்களா மேடம்? நீ தான் மேலே வரணும் காய போடுறதுக்கு ஒரு ஆளால. எனக்கு புரியல. போனா ரொம்ப தான்மா பண்ணது இருந்தாலும் ஐயோ நேரத்துக்கு வழி கூட்டு விழுந்திருப்பேன். பிடிக்கணுமா அம்மா? இருமா, இந்த ஃபோட்டோ நல்லா இருக்கு. நீ கிளியராக தெரிய மாட்டேன், அதையும் சொல்லிட்டேன். இலை நல்லா இருக்கு. பார்த்தீங்கன்னா வெளியில இருந்தால் மறிக்கொழுந்து வெட்டிட்டு வந்துட்டோம். அடுத்து ஒரு பூவை இது பண்ணியிருக்கோம்னா நைட்டே போட்டோம்னா இப்படி வாசமாக கமகமன்னு இருக்கும். ஏன்னா பட்டு அப்போ தான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். இருந்தாலும் பட்டு டிஸ்டர்ப் பண்ண மாட்டான் நம்ம வீட்டில். சரி நான் போய் துணி எடுத்து காய போடுறேன். மஞ்சள் கலர். நாங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் ஏற்றங்கோம். ஓணமுக்கு வந்து நாங்கள் கோலம் போடுறது இதான் ஃபஸ்ட் டைம். திடீர்னு காலையில் தோணுச்சு. கபூர் சார்கிட்ட பேசிகிட்டு இருக்க அவர் வந்து எப்படி சொல்கிறது, கோலம் போடுவாங்களா அங்கெல்லாம் பூ ரேட் எப்படி என்னன்னு சொல்லி கேட்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஆசை வந்துடுச்சு. ஸோ அதனால் நம்ம இன்னைக்கு இந்த வருஷம் நம்ம புது வீட்டில் இது பண்ண போகிறோம். இது எனக்கு தெரிஞ்சு ஒரு குறிப்பிட்ட நாள் கணக்கில் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு நாள் போட்டுக்கலாம். போதுமா விடுமா, ஒரு நாள் போட்டுக்கலாம். ஓகேவான்னு சொல்லுங்க. ஒரு நாள் போட்டால் போதுமான்னு சொல்லுங்க. இல்லைனாலும் ஒரு நாள் தான் போடுவோம். அது வேற விஷயம். சரி நீ இது பிரி, நான் போகிறேன். வேலையே கிடக்குது. ஏத்தம்மா ரோஸ் எல்லாம் வெட்டிட்டேன் பாருங்க. இனிமே இப்படி பூ தொட்டாலே குழுகுலுன்னு இருக்குடா. பன்னீர் ரோஸ் வாசம் வேற கம்ம 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 இருக்குது. இது எப்படி டிசைன் போடுறதுன்னு நான் இன்னும் பார்க்கவே இல்லை. ஆனால் வெட்டி மட்டும் வச்சுருக்கோம். டிசைனை பார்த்து இது பண்ணுறதுக்காக என்ன மைண்டில் ஒரு டிசைன் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். எந்த அளவுக்கு அது சக்ஸஸ் ஆகுங்கிறது நான் பார்க்கணும்.
சரி சரி. இதில் என்ன தெரியுமா, அந்த தண்டு இருக்குதுல்ல, அடித்தண்டு, அதில் கிழிச்சு அதை பிரித்தோம் அப்படின்னா அதுக்குள்ளார கருப்பாக இருக்கும். அதை போட்டால் போதும். சரி ஓகே. சரி நான் நெஞ்சு படப்படம் அடிக்குது. பிபி பிபி பிபி. சரி நான் ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ண போகிறேன். உனக்கு போய் அரைப்போ. அரைக்கிறத வேலை. போய் அரை, உனக்கு தான் அரைக்க தெரியும்ல. எல்லாமே ரெடியாக வச்சுருக்கேன் மருதாணி. போ. இப்போ பல்லடம் வேண்டாமா? வேண்டாம். ஏன் இந்த கையில் வச்சுட்டு வர முடியாதா? அப்புறம் அக்கா வைக்கணும்ல சாமி. இல்லை இல்லை வேண்டாம். மணி என்ன? மணி 7. சரி போயிட்டு வந்துட்டு இதை பார்த்துக்கலாமா? வேண்டாம், வேலை இங்கே நிறைய கிடக்கு, இன்னும் ப்ரீ ப்ளீட் பண்ணலை. நைட்டு சிவராத்திரி தான். அது தெரிஞ்சு போச்சு. என்ன பண்ணலாம்? வேணாம்மா, நீ போய் மருதாணி அரைப்போ. வேற யாரும் போடா. என்ன பண்ணிக்கிறாய்? இந்த பூ வெட்டிட்டு சுத்தம் போயிட்டு வரேன். பூவெல்லாம் வெட்டியாச்சு. கோலம் போட போகிறோம். எனக்கு உண்மையிலுமே ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருக்குது. ஏன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் பூக்கோலம் போடுறியா? எஸ், ஃபஸ்ட் டைம் போடுறதுல புது நம்மளோட வீட்டில் நம்ம ஓணத்துக்கு நாளைக்கு பசங்க செலிப்ரேஷன் பண்ணுறதுனால போதும் 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 நம்ம நைட்டே போட போகிறோம். ஏன்னா காலையில் 2 பாப்பாவையும் ரெடி பண்ணணும். ஸோ அதனால் டைம் சுத்தமாக போதும். சர்க்கரையா அள்ளி போடுது. போதும். ஸோ இப்போ நம்ம போட்டு வச்சிட்டோம்னா காலையில் இவங்க வந்து அதில் நின்று வீடியோஸ் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா அழகாக இருக்கும். நம்ம வீட்டிலே ஓணத்துக்கு போட்டு காலேஜுக்கு போய் செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. அவங்க நாளைக்கு கட்டலை, வேறு என்னைக்காவதுனாலும் அன்னைக்கு பண்ணியிருப்போம். பட் இது நாளைக்குங்கனால நம்ம இப்போவே பண்ணுறோம். கேரளாவில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. ஸோ பார்க்கலாம். கோலம் போட்டு செலிப்ரேஷன் நாங்களும் இருக்கும். கண்டிப்பாக அத்தை வீட்டுக்கு போயிடுவோம். நானே இதுலேயே உடச்சிட்டேன் எல்லாத்தையும் போகிறோன்றது. செலிப்ரேஷன் பண்ணோம்னா அதனால ரொம்ப வா சாப்பிடலாம். ரொம்ப ஆர்வமாக இருக்கு. டக்குன்னு வண்டி ஏற்றிட்டு கூட்டி அள்ளிட்டு கோலத்தை போட்டு விட்டு தான் சாரி ஃபில் பண்ணிட்டீங்களா? மருதாணி மட்டும் வச்சு. நீ ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? ஆமாண்டா, ஸ்டார்ட் பண்ணி போடுங்க. இதான் நானே ஃபர்ஸ்ட் டைம் போடுறேன். எப்படி வருதுன்னு தெரில. எங்கள் அம்மா இங்கே வந்துட்டு இது பண்ணுறாங்க, கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு ஒரு முக்கியமான என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வீடியோ எடிட் பண்ணி கேட்டிருந்தா, அதுக்கு நான் எடிட் பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் அக்கா என்ன பண்ணுறாங்க போய் பார்க்கலாமா? மேடம் என்ன பண்ணுறீங்க? அதான் என்னன்னு திரும்பி காட்டுறது. அதே நான் கொஞ்சம் முடி மட்டும் எடுத்து எங்கேயோ குத்தி வச்சிருக்கிறேன். சரி, இவங்களும் நாளைக்கு என்ன ஹேர் ஸ்டைல் போடுறது சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. நானும் அந்த வீடியோ எடிட் பண்ணி கொடுத்துட்டு பாத்திரம் வளக்கிட்டு மருதாணி வைக்கிறது தான் என் வேலை. இப்போ பேசாம ஒரு கேக் மட்டும் மருதாணி வச்சுட்டு என்னக்கா? எனக்கு இந்த கேக் வைக்கணுமான் இருக்குது. ஏன்னா கொஞ்ச நாள் லெஃப்ட் ஹேண்ட்லேயே எல்லாம் வச்சு பார்த்துட்டு ரைட் ஹேண்ட் வைக்கணுமான் இருக்குது எனக்கு. வைக்கிறதுக்கு மாடல்னு சொல்லுங்க. வேணா லெஃப்ட் ஹேண்ட் நகத்துக்கு மட்டும் வேணா நல்லா வச்சுப்பேன். இன்னொரு டைம் நகத்துக்கு மட்டும். மா இதுவே தெரிலம்மா, மறி குழந்தை தெரிலம்மா. தெரியுது. சரி நீ போடே, அப்பப்போ நான் எடுக்கிறேன். நான் இதை மட்டும் முடிச்சுட்டு வந்துடுறேன் 10 நிமிஷம் எனக்கு. அதுக்கு தான் நான் கதை சத்தேன். எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. என்ன பண்ணு? கரெக்டாக இருக்கா? ஒரு ஆள் கலைக்கிறதுக்காக வந்து உட்காந்துருக்கிறாரா? இன்னும் வரைக்கும் படுத்துருந்தா. இந்த பக்கம் அவனுக்கு கதை வந்து திறக்கணுமோ என்னமோ. கதவு திறக்கணும் மேடமா. இப்போ பிங்க் கலர் பூ போயிடும். அதனால இப்படி கொடுப்போம். நடுவில் இதை கொடுத்து எல்லோ கொடுங்க. எல்லோ கம்மியாக தானே இருக்குது. என்ன நடுவில் கொடுத்து கொடுறா. எப்படி கொடுக்குறாங்க? ஏம்மா அப்படி படுத்து கிடக்குறான்? அம்மா கண்டுக்கலையா? அவன் நைட்டியில் பிடிச்சி இழுத்து பார்த்தியா? நான் கண்டுக்கல. அதனால கோபமாக பயப்பட கொடுத்துருக்கான். உடம்பு சூடாக இருக்குது தங்கத்துக்கு. கொஞ்சம் மெலிசாக போட்டுருக்கல. நான் மெலிசாக தான் போட்டுட்ருக்கேன்.
ஓ இது உங்கள் ஊரில் மெலிசா? கேமரா சூப்பராக இருக்குவா. உள்ள போய் மாட்டிக்கிட்டு எப்படி வெளில வருவ? வருவேன். எப்படி இருக்கு? விளக்கு பத்த வை, விளக்கு பத்த வை. கிட்ட வந்து எடு. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்து. சரி இப்பயும் தெரிஞ்சிருந்தா நம்ம இன்னைக்கு வாங்கிட்டு நாளைக்கு காலைல 7 மணிக்கு போட்டியில் சேர்த்துருக்கலாங்க. ஏக்கா காலேஜில் ஓணம் போட்டியில் கோலம் போட்டியில் அடுத்த வருஷம் அதுக்கு 7 மணிக்கு அங்கே இருக்கணும். நல்லா இருக்கு, விளக்கு பத்துவே. இப்போ நம்மம்மா எனக்கு வேகுதுமா, ஃபேன் போட போகிறோமா? நைட்டு ஃபுல்லாக ஃபேன் போடாமல் இருக்க போகிறோமா? பெட்ரூமில் போய் படுத்துக்கோங்க. சூப்பர். எல்லாத்துக்கும் ஹாப்பி ஓணம். அது மலையாளத்தில் சொல்லு. அதெல்லாம் தெரியாது. பாரு இப்படியே ஒரு போட்டோ எடு. கோலம் தெரிலமாண்ணா. ஐயோ போஸு அங்கே பார்த்து கோலம் போடணும். கையில் ஒன்றும் இல்லை, கொண்டாலே ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் சுரண்டிட்டேன். எடுத்தாச்சுங்க. லாங்குவேஜ் ஷார்ட்ஸுக்கு வா. உன் வேலையை மட்டும் முடிச்சிட்டல, எந்திரி 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 எந்திரி. உன் வேலையை மட்டும் முடிச்சிட்டல, அது கோலம் மட்டும் போட்டல. போ ரசிக்க விடுறாருங்க. அம்மா அந்த ரீல்ஸு இதுக்குள்ள இப்படி பிடிச்சிக்கிட்டு எங்கே போகிற? கிச்சனில் பாத்திரங்கள் தான் கிடக்கு. சரி நீ வளர்க்குறியா? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி நாளைக்கு எவ்வளவுமே சரிம்மா. எனக்கு மேட்சிங்காவே வரலம்மா. மேட்சிங்கா வந்தா அது இன்ட்ரஸ்டிங்கா இருக்காது. லூஸ் கேட்க சொன்னனே. கேட்டா அதான் அவ அத்தை பொண்ணு கிட்ட இருக்குதாம்மா. வேற எந்த ஃப்ரெண்டையும் நாளைக்கு கேட்க மாட்டேன் நான். இல்ல நீ ராதாகிருஷ்ணன் வேஷம் போடு. அது எடுக்க முடியாதுன்னு சொல்லி ஏடா பாத்தறலாம். அதுவா நம்பளானே. ஏம்மா அது இதோட ஒட்டிட்டு இருக்குதுமா. நாங்க பாப்போம். இதோட மூக்கோடையா? இல்ல எனக்கு புரியல. இப்ப இதே இந்த சீன் எதுக்கு எடுத்து வச்சா? தெரியாம வந்துருச்சு. அது எப்படி பீரோன்றது முழுவுமா? இரு இரு இரு. ஐயோ இப்ப அதெல்லாம் உழுவும்னா அங்க இருக்கிறது க்ளீன் பண்ணிட்டு எடு. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. இருமா 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 என்னதான் பண்ணட்டும். இரு இரு. எனக்கு அப்புறமேட்டு கொஞ்சமா டீ வச்சு கொடு. ஓப்பன் பண்ணு. எப்படி உடச்சி எடுக்கிறீங்க நானும் பார்க்குறேன். எடுக்கலாமா? இதை உடைச்சோம்னா இதை அழகா எடுத்துடலாமா? கடவுளே. ஆனா இது ஊக்கு போடுற மாதிரி தான் வரும். இது காதுக்கு இதுதானே மண்டைக்கு கட்ட தானே இருக்கு. இது புரியல. இது தோட்டுக்குள்ள தானே போட போற. எடுத்துக்கலாம் வா. கட்டிங் போடு. இதையும் உடைச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சு. உடைச்சிட்டு பாப்பாக்கு நெத்தி சுட்டி வச்சு விட்டுருவோம். அக்கா இந்த தோடு போட்டு அக்கா இந்த தோடு ஏய் ஏக்கா இங்க வா. இங்க வா வா. போய் அங்க போனீங்க. தெரியல. போ 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 எதுக்குடா உதைக்கிறீங்க? போ. அவ்வளோதான் அவ்வளோதான். ஆமாம் தெரியல உள்ளதாக இருக்கும். மேடம் அதுக்குள்ளே ஃப்ளீட் எடுத்துட்டேன். எஸ் எடுத்துட்டேன். ஜம்முன்னு எடுத்தாச்சு. சூப்பர் தான். ஜம்முன்னு எடுத்தாச்சு. அப்படிதான் வரும். இன்னும் கொஞ்சம் சின்னதாக எடுத்துக்கலாம்ல. போதும். கொஞ்சம் சின்னதாக எடுத்தா உன் தங்கச்சி இழுக்கிற இழுப்புக்கு அதனால ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து எடுத்துட்டேன். அப்படியே கொஞ்சம் உள்ளா ரெஸ்ட் வந்துடும். ஓகே வரப்பா அயன் பாக்ஸ் எடுத்துட்டு உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன். புரியல என்ன சொன்ன? ஒரு ஃப்ளீட் எடுக்கணும். ஏம்மா இந்த சாரி அப்படி நிற்க மாட்டேங்குது? ஒரு இடத்துல மட்டும்
சரி வந்துருக்குல்ல. சரி எடு எடு. நம்ம எந்திரிச்சிட்டோம். 4:30க்கு எந்திரிச்சாச்சு. எந்திரிச்சிட்டு பல் விளக்கிட்டு வாசல் வச்சு கோலம் போட்டுட்டு இப்போ வந்து டீ போட்டாச்சு. இங்கே ஒரு ஆள் வந்து குளிக்க கிளம்பிட்டாங்க. சீக்கிரம் வந்தால் தான் ஹேர் ஸ்டைல் பண்ணால் தான் லேட் ஆகிடும். சரியா? நான் போய் டீ குடிக்கல, அதுக்குள்ள அவங்க வரட்டும். லைட் ஆஃப் பண்ணி லைட் ஆஃப் பண்ணிட்டு போட்ட கோலம் கவலை வாசம் வருது. வாடிடுச்சு. ரோஸ் பாரு. ரோஸ் தான் வாடிடுச்சு. அதுவும் மெலிசா போட்டது தான் வாடிடுச்சு. நீ அந்த 3 மொத்தமாக போட்ட பாரு, அது பாடல. நான் ஒன்று மொத்தமாக போட்ட வாடலை பாரு. ஆனால் நல்லா இருக்கு வாசமும் கமகம. அது மல்லிகைப்பூ பாரு, அப்படியே அழகாக வெடிச்சு. சிவாட்டி எப்படி என்ன பண்ணுறீங்க? சமைக்கிறதுக்கு உனக்கு கால் ஊற்றிட்டுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் ஒரு அரிசி இட்லி மட்டும் ஊற்றினா காலையில் சாப்பிட்டுக்குவீங்க. அதுக்கு தக்காளியும் நடக்கடலையும் போட்டு சட்னி அரைக்கலாம் எடுத்து வச்சுட்டு இருக்கேன். பால் பொங்கிடும். ஏன்னா இது ஒருத்தங்க இதை கேட்டிருந்தாங்க, இந்த கத்தி எங்க மம்மி வாங்கினீங்கன்னு. என்ன பண்றது, கத்தி உடஞ்சிடுச்சு. கத்தி உடஞ்சி போனாலும் அந்த ஷேப்பு 130 ரூபான்னு வந்து சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்கியிருந்தேன். எனக்கு இந்த கத்தி வந்து பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதனால நான் வாங்கியிருந்தேன். பட்டுக்கவங்க பால் கொஞ்சமாக குடிச்சிட்டு அவங்க பிள்ளை கூட போய் படுத்துக்கிட்டியா. அவங்க பிள்ளைங்க கண்ணு முழிச்சதும் போதும் ஐயோ இவன் மேலே ஏறி ஏறி குதிக்குதுங்கம்மா. டார்ச்சர் பண்ணுறானுங்க பாவம். மேலே ஏறி குதிக்குது, படுக்கவே விட மாட்டேங்குது அவனை. பாவமா இருக்குது. ஆனால் வேற வழி இல்லை, உள்ள பெத்தாச்சு இல்லை, எல்லாத்தையும் அனுபவிச்சு தான் ஆகணும். நான் போய் தலையை சிக்க உடைக்கிறேன். இந்த பாலை ஃபஸ்ட்டு குடி. குடிச்சிட்டிங்கன்னா நானும் தக்காளி வதக்கி வச்சுட்டோம்னா அப்புறம் வேறு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு கலசியும் வச்சு இதில் கட்டுறது கூட மிகப்பெரிய விஷயம் இல்லை. தலை சீவனம். நாங்கள் 2 பேர் டீ குடிச்சிட்டோம். இவ்வளோ மட்டும் பால். ஏன்னா 4:30 மணிலேருந்து இவ்வளோ எழுப்பி 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 5 மணிக்கு எந்திரிச்சிட்டா இல்லையா? ஆமாம் சாமி. கொடுமை இல்லை தெரியுமா, 4 மணிக்கு அலாரம் வைக்கல போல. எனக்கும் தெரியல. 4:30 கட்டுச்சொல்லி செம்ம ஷாக் எனக்கு. வேறடா சோளமத்தான் அந்த பழம் பிடிக்கும். இங்கே வை. சரி நான் போய் குடிச்சிட்டு வரேன். டாட்டா. வாமா, டைம் ஆச்சு. இட்லி எடுப்பு ஆஃப் பண்ண வரேன். பத்தியா வேலை வைக்கிறேன். அப்பா அந்த இட்லி அடுப்பு மட்டும்தான் ஆஃப் பண்ண சொன்னேன். சரி வா, ஆஃப் பண்ணுறேன். டைம் ஆச்சு வா. மம்மி அக்கா சீலை கட்ட ஆரம்பிச்சிட்டியா? கட்டுங்க கட்டுங்க. இவ்வளோ இருக்குது, கட்டுவாங்க. என்ன மம்மி சீலை கட்டி விட்டீங்களா? ஏம்மா உன் முதுகு மட்டும் தான் தள்ளுது. சி தெரியுது, தள்ளு. கோயிலானே கட்டினா கூட இன்னைக்கு எப்படி பர்ஃபெக்டா வந்திருக்கா? அந்த அக்கா எப்படி தைச்சிருக்கு அதை நான் நேர்ல கொண்டு போய் காட்டிட்டு வந்தல. காசை கொடுத்து தைச்சு 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 இங்க ரொம்ப மேல ஷோல்டர் ஏறிட்டு இருக்கு. வேஸ்ட் பண்றாங்க. இனிமே என்ன தெரியுமா பண்ண, எந்த டைலரா இருந்தாலும் சரி, துணி வேஸ்ட் பண்ணிட்டாங்க, துணி எடுத்து தைச்சு கொடுங்கன்னு சொல்லணும். துணிக்கு துணியும் போய் காசும் போய். ஷோல்டர் இங்க இருக்கணும். இதுதான் ஷோல்டர். இதுக்கு பேர் தான் ஷோல்டர். இப்படித்தான் இருக்கணும். அதுதான் லட்சணமா இருக்கும். ஆனா எங்க ஏறுது என்னமா சுடிதாருக்கு போடுற மாதிரி ஏறுது. என்னதான் தைக்கிறாங்களோ தெரியல. ஒரு பிளவுஸ் நான் கூட நல்லா தைச்சு வர மாட்டேங்குது. ஆசை கொடுத்துட்டு என்னமா நம்ம என்ன கல்யாணம் ஆனவங்களா? சரி போ லைன்ல எடுத்து போட்டுக்கலான்னு. சின்ன பிள்ளைங்க தைக்கிறாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி தைச்சு கொடுக்கறது கிடையாது.
அது பஃபு கை. இன்னைக்கு இருக்குது வா, நான் கொண்டு போய் காட்டிட்டே வரேன். எனக்கு துணி எடுத்து தைச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு வந்தாரு. என்ன சவுண்டெல்லாம் கேட்குது? இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா ஹேர் ஸ்டைல் தான் பண்ணும். ஏன் மம்மி? உனக்கு கட்டி விட்டுறேன், அதுக்கு சோறு ஊட்டி விட்டது இட்லியா. சரி சரி கட்டி விடு. எப்படி இருக்கு பாரு, கண்ணாடி பாரு. அம்மா சந்தன் நான் வச்சுறேன்னு சொல்லிடுமா. இப்போ ஒன்றுமே சொல்லாமல் போ சந்தனத்துக்கு. வெப்பா நேந்திரி வா. நெக்ஸ்ட் எங்கள் அம்மா பாப்பாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏம்மா எப்படி இருந்துச்சு சொல்லவே இல்லை. நல்லா இருக்கு. இல்லை எனக்கு புரிய. அம்மா என்ன பண்ணிட்டு இருக்க? அடே இது அயன் பண்ணது மாற்றி அயன் பண்ணிட்டாங்க போல. மடிப்பே கரெக்டாக வர மாட்டேங்குது, ஆப்போசிட் மடிப்பாக வருது. அதனால ஸ்ட்ரைட்னிங் பண்ணிடலாம். ஏன்னா எப்படி அப்புறம் பொழுதுக்கு ஒரு மாதிரி கப்பற்கான தூக்குன மாதிரி இருக்கும்ல. சரி சரி நான் விடு தெரியுது. போய் வாக் பண்ணிக்கோ. நல்லா நடந்துட்டு வா. இருமா முதல்ல பின்னாடி போய்க்கிறேன். வா எப்படி தூக்கி பிடிச்சி தான் எடுப்பேன். வா, விட்டுட்டு வா. ஓகேவா? ஏன் குமிஞ்சிக்கிட்டு நடக்குது? அது என்னன்னே தெரியலடா. கூண் முதுகரி மாதிரி இப்படி இருக்குறா. இப்படி ஸ்டெடியாவே இப்படியாம நிக்க முடியாது. உங்களுக்கே தெரியும் நான் 2 கேமராலே வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இது வந்துட்டு சண்டைக்கார சிஸ்டர்ஸ்க்கு, இது வந்துட்டு கவிஸ் வேர்ல்டுக்கு. என் மூஞ்சி மட்டும் தெரில, மற்றபடி ஓகே. ஏன் மூஞ்சி தெரியல? அப்புறம் என் மூஞ்சிக்கு நேராக தான் 2 கேமராவும் இருக்குது. நீங்கள் என்ன மம்மி கையில் எடுத்துகிட்டு வரீங்க? கிளம்பிட்டாங்க. எனக்கு ஒரு மேடம்ன்றது ஃபோனாக வருது மம்மி, இன்னும் கிளம்பலையான்ட்டு. இப்படி போடுமா அந்த கிளிப்பு காணோம். அந்த கிளிப்பு அங்கே சோஃபா மேலே இருக்கும். அங்கே பார்த்துட்டு தான் காணோம். இரு நம்ம எடுத்து வரேன். இங்கே தான் இருக்கும். ம் கையை வலிக்குதுமா எனக்கு. ஏக்கா இப்படியே தான் இருக்க போறியாக்கா? பின்னாடி எதுவும் அந்த கிளிப்பில் போட மாட்டியா? கேட்ச் கிளிப் மாதிரி அதான் பூ வச்சிருவோம்ல. அப்புறம் கண்டு எடுத்துட்டியா? இப்போ எங்கள் அம்மா எனக்கு தலை சீவுறதுல தான் இருக்குது. புள்ள முழுசாக ரெடி ஆகிடுச்சு, இன்னும் பவுட்ரு மட்டும்தான் அடிக்கல. அதுக்கு நீ உட்காந்து தலை சீவிட்டு இருக்கிற. முடிச்சுட்டு போனால் ஒரு ஆள் ரெடி ஆகிடுச்சுன்னு ஒரு திருப்தியோட போகலாமா? போகலாம் பார்த்தீங்களா எத்தனை கிளிப் எடுத்து வச்சுருக்கேன். போட்டு உள்ள சுருட்டி விட்டுருமா? அப்படித்தான் பண்ணேன், அது அமுங்கிட்டு வந்துச்சு. அதனால என் முடி கித்தா பிச்சுட்டு போகாம இருந்தா சரி. கித்தா பெருசா நீங்கிட்டே போகுது. கித்தானாலே அப்படிதானே. இதுக்கு நாங்கள் கித்தான்னு சொல்லுவோம். உங்கள் ஊர்லலாம் என்ன சொல்லுவாங்க சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஏமா ஐயோ அம்மா இது பார்த்ததுக்கப்புறம் எனக்கு இந்த ஆசிட் போடணுமான்னு இருக்குதுமா. எங்கேயுமே உனக்கு இழுத்து பிடிக்கலையாக்கா? எனக்கே தெரியுது. முடியும் பறக்காது. அழகா இருக்கா? பின்னாடி வா. அழகா இருக்கா? இப்போ இப்படி பூ வச்சிட்டோம் அப்படின்னா எனக்கு இப்போ என்ன பண்ணுறதாங்க, நான் போய் பாப்பாவுக்கு தலை சீட்டு வந்துடுறேன். நீ வீடியோ எடுத்துட்டு எனக்கு அந்த பூ யூ பின்னு ஐ பின்னெல்லாம் கண்டுபிடிக்கிறேன். இங்கே பாக்ஸ்லேயே இருக்கும், அதை மட்டும் எடுத்து வை. நான் போய் பாப்பாவுக்கு தலை சீட்டு வந்துடுறேன். எனக்கு அது ஓகே தான். பஸ்ஸு கூட்டமாக வருங்கிறது தான் பிரச்சனை. சொல்ல வரேன்னாடா, அந்த டயத்துக்கு கூட்டமாக இருக்கும். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் முன்ன பின்ன ஆச்சுன்னா கூட்டம் கம்மியாக இருக்கும் இல்லையா? அதுக்கப்புறம் தான் இன்னும் கூட்டமாகும். ஏன்னா வேலைக்கு போகிறவங்க 10 மணி ஷிஃப்டா, அதனால இன்னும் கூட்டமாக இருக்கும். என்ன பண்ண போகிறோம் உன் பிள்ளைக்கு? இப்போதான் தலை சீவுனா அது எந்த அளவுக்கு கரெக்டாக வருதுன்னு தெரியல, பார்ப்போம். ட்ரையல். ஏமா சரி எனக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா இல்லையா?
என்ன முன்னாடி வேற ஏதாவது பண்ணு. அதான் ஃபர்ஸ்ட் என்ன வருதுன்னு பார்ப்போம். அந்த மூஞ்சிக்கு என்ன நல்லா இருக்குன்னு. அந்த மூஞ்சிக்கு எல்லாமே நல்லா இருக்கும். மண்டை வலிக்கிய கிடக்கு. நான் வேணா ட்ரை பண்ண ஏதாவது. மண்டை வலிக்கு மண்டையா இருக்கு. என்னாச்சு? வைக்க முடியல. கரெக்டு தான். ஏன்டா இல்ல நான் அவ்வளவுதான். இங்க வந்து பாருங்க எவ்வளவு நல்லா இருக்கு. சரி அப்படியே பின்னி விட்டுரு. இங்க பாரு எவ்வளவு அழகா இருக்கு. அழகா இருக்குல்ல. நீ போட்டோ எடுத்து காட்டு. அது ஒரு இடத்துல தான் தாங்க அப்படி. சரியா? அடுத்ததெல்லாம் அப்படி வராது. லவர் பண்ணிட்டா. தலை நீ மட்டும் சாச்சினா கோணையா போயிடும். என்னவா முடிச்சிட்ட போல? எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இது ஒவ்வொன்றுக்கும் அந்த பூ இருந்தால் சூப்பராக இருக்கும்ல. அந்த ஒவ்வொரு பூ வைப்பாங்கல்ல. வை நல்லா இருக்கும். கொஞ்ச நேரம் பூ சுற்றி விட்டுலாம். ஆனா வந்து சிக்கு எடுக்கிறதுல ஹோம்ஒர்க்கு தான். எந்திரி சாமி யூட்டன் போய் ரெடியாக போ. ரெடி ஆகணும். பூ மட்டும் தான் வைக்கணும். செயின்லாம் போட சாமி. எதுக்கு இப்போ எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துட்டு இருக்க? தூக்கத்தில் உட்காந்துருக்குது. என்னம்மா நல்லா இருக்கு. ம் என்னாச்சுன்னு ஃபோன் வந்துச்சு. என்னாச்சுன்னு கிளம்பிட்டியான்னு கேட்டாங்க. அண்ணா இல்லை நான் கிளம்பிட்டு இருக்கேன் அப்படின்னா சரி சாப்பிட்டு போமா. நாங்கள் யார் எந்த காலேஜ்? அவங்க நம்ம காலேஜ் தான். சாப்பிட்டு போமாங்க. உங்கள் அக்காவுக்கு பூ வைக்கலாம். வைக்கலாம். பின்ன என்ன ஒரு மன பெரிய போராட்டத்துக்கு அப்புறமேட்டுக்கு நான் தோடு மாற்றிட்டு இருக்கிறேன். ஆமாம் நல்லா தான் இருக்குது. பட் ரொம்ப ஹெவியாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. கண்ணாடியில் பார்க்கும்போது அழகாக இருக்கிறேன். இதில் பார்க்கும்போது ஏன் கேவலமாக கேமரா தொடச்சிட்டு எடுக்கணும். ரெண்டு பாப்பா ரெடி ஆகிட்டாங்க. சாரீ லுக்கில் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அழகாக இருக்காங்களா? பேசுங்கடா பையா. எல்லாத்துக்கும் ஹாப்பி ஓணம் சொல்லுங்க. எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி ஓணம். எல்லாம் ஓணம்னா ஜாலியாக கொண்டாடுங்க. எங்கள் காலேஜ் இன்னைக்கு ஓணம் ஃபங்க்ஷன். நாங்கள் போயிட்டு வரோம். முடிஞ்ச வரைக்கும் அங்கே வீடியோ எடுத்துகிட்டு வாங்க. என்னமா பிரைட்டாக தெரிய மாட்டேங்குது. ஓகே பாய் சொல்லிடுங்க.